அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாலி ஸ்கவுட். இப்போ கயிறை வெட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நுனிகள்லாம் பிரிஞ்சிடும். அந்த நுனிகள்லாம் பிரியாமல் இருக்கிறதுக்காக என்ன செய்யணும்னு சொன்னால் கயிறை செக்யூர் பண்ணணும். செக்யூர் த எண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கயிற்றுடைய நுனி பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதாக நாம் விப்பிங் அப்படின்னு பேர். விப்பிங் அப்படின்னா நுனி வரிதல் அப்படின்னு பேருங்க. இப்போ கயிறு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் கடையில் வாங்கும்போது இப்போ தான் சடையாக இருக்கும். அடுத்த பக்கம் எல்லாம் பிரிஞ்சிருக்கும். இது நம்ம என்ன செய்யணும், இந்த கயிறு 3 கயிறாக இருக்குது, இது பிரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் இன்னும் நிறையா கயிறாக பிரிஞ்சிடும். அப்போ நம்ம இந்த கயிறை பயன்படுத்த முடியாது. சரி, இந்த கயிறை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் பாருங்களேன். இப்போ ஒரு கயிறை இது மாதிரி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், ஒரு டொய் நூல் எடுத்துட்டேன். இது மாதிரி ஒரு டொய் நூல் எடுத்துட்டேன். இந்த டொய் நூல் எடுத்து என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த கயிற்றுடைய மேல் பகுதியில் கொண்டு போய் நான் வைக்கிறேன். இந்த பாருங்கள், டொய் நூலில் ஒரு வளையத்தை வச்சுருக்கேன், வளையத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கேன். இந்த கயிற்றுடைய நுனி பகுதியில் இந்த வளையத்தை வச்சுருக்கேன். கயிற்றுடைய நுனி பகுதியில் பாருங்கள், இந்த வளையத்தை அது மேலே அப்படியே வச்சுட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்களேன், கீழிருந்து மேலே இங்கே பாருங்கள், ஒரு கயிறு டொய் நூலுடைய இன்னொரு கயிறு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு கீழிருந்து அந்த வளையத்தை நாம் சுற்றி போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த வளையம் தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த வளையம் தெரியுது. இந்த வளையம் தூக்கி அப்படியே செய்கிறேன், இந்த பெரிய கயிற்று மேலே வச்சு இப்போ வரி வரியாக கீழே இருந்து சுற்ற போகிறோம். வரி வரியாக என்ன செய்யணும்னு சொன்னால் கீழே இருந்து நமக்கு தேவையான அளவுக்கு நான் சுற்றிக்கிட்டே இருக்கேன் வரி வரியாக. பாருங்கள், இப்படி சுற்றி எங்கே வரணும் அப்படின்னு சொன்னால் நான் வச்சேன் பாருங்கள், அந்த வளையம் மேலே பாருங்கள், இந்த டொய் நூலுடைய வளையம் வர வரைக்கும் அது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் சுற்றிக்கிட்டே இருக்கணும். வரி வரியாக அது மேலே அழகாக சுற்றி வரணும். இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ஓரளவு சுற்றுறேன். ஏற்கனவே இந்த கயிற்று மேலே வச்ச பாருங்கள் ஒரு டொய் நூலில், அந்த டொய் நூலில் அந்த வளையம் ஹோல் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். நான் கீழேருந்து மேல் பக்கமாக சுற்றி வந்து என்ன செய்யணும், அந்த வளையத்துக்குள்ளே இது மாதிரி விட்டு வெளிப்பக்கமாக என்ன செஞ்சிடுறேன், எடுத்துடுறேன். வெளிப்பக்கமாக எடுத்துச்சிங்களா? சரிங்க. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஏற்கனவே கீழே ஒரு நுனியில் வச்சுருந்தேன் பாருங்கள், டொய் நூல் சின்னதாக ஒரு நுனி வளையம் வச்சுருந்தேன், அதனுடைய நுனி பகுதி இருக்குது பாருங்கள், இருக்குங்களா? சரி, இதை என்ன செய்யணும், இப்படி இழுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த முடிச்சு பூரா என்ன செய்யும், அந்த நூல் இந்த சுற்றி வந்த நூலுக்குள்ளே போயிடும். ஏன்னா மேலே ஒரு டொய் நூல் இருக்கும், கீழே ஒரு டொய் நூல் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் போட்ட முடிச்சு எதுவுமே தெரியல பாருங்கள், இது என்ன இருக்குது, வரி வரியாக அழகாக இருக்குது. சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படி பகுதி என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இதையும் கட் பண்ணி எடுத்துடணும். சரி, அடுத்த பக்கம் பார்க்கலாங்களா? சரி, நான் என்ன செய்கிறேன், ஒரு 10லேருந்து ஒரு 15 முறை வரைக்கும் நான் இது மாதிரி சுற்றிட்டு வரேங்க. வளையம் மட்டும் வெளியில் தெரியுது பாருங்கள், வளையம் மட்டும் தெரிகிற மாதிரி நான் சுற்றிட்டு வரேன். சுற்றிட்டு வந்து கடைசியாக என்ன செய்யணும், இங்கே பாருங்கள், வெளிப்பக்கத்துலேருந்து இங்கே பாருங்கள், வெளிப்பக்கத்துலேருந்து சுற்றி வந்தது, வெளிப்பக்கத்துலேருந்து இந்த ஒரு பாருங்கள் வளையம், இந்த வளையம் மாதிரி பாருங்கள், அதுக்குள்ளே என்ன செய்யணும், ஊசி காதுக்குள்ளே நூல் விடுற மாதிரி விட்டு என்ன செஞ்சிடறேன், வெளிப்பக்கமாக எடுத்துடுறேன். வெளிப்பக்கமாக இந்த டொய் நூலை எடுத்துடுறேன். அப்போ மேலே சுற்றி வந்த டொய் நூல் இது மாதிரி என்ன ஆயிடுச்சிங்க, மேலே வந்துடுச்சு. கீழே ஒரு டொய் நூலோட நுனி பகுதி இருக்கும். அப்போ என்ன செய்யணும், இதை பிடிச்சி நல்லா பாருங்கள். இப்போ நம்ம வளையம் அந்த முடிச்சு எதுக்குள்ளே பிடிச்சிங்களா, இப்போ என்ன செய்யணும், பிடிச்சி கொஞ்சம் அந்த கீழே இருக்கிற நூலை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னு சொன்னால் மேலே கூடிய அந்த முடிச்சு பூரா எங்கே போகும், இது சுற்றி வந்தது பாருங்கள், அதுக்குள்ளே போய் என்ன செய்யணும்னு சொன்னால் இது எல்லாம் லாக் ஆகிடும். சரி பாருங்கள், இப்போது கயிறு எப்படி இருக்குது பாருங்கள், ஏற்கனவே சடை தொங்கியிருந்தது கொஞ்சம் மாதிரி இருந்தது ரெண்டு பாருங்கள், அந்த பகுதியில் நான் கட் பண்ணி பிளட் எல்லாம் கட் பண்ணிட்டேன். டொய் நூலையும் என்ன செஞ்சுட்டேன், தேவையான அளவு கட் பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்யணும், அந்த நுனி பகுதியை அழகாக இது மாதிரி விரலால் நல்லா அழகாக பூ மாதிரி மலர்த்தி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் முன்பகுதி எப்படி இருக்கும், அது மாதிரினா எப்படி இருக்கும், முன்பகுதி உங்களுக்கு இது மாதிரி இருக்கும். இந்த கயிறு பிரிஞ்சுக்கிட்டு வெளிப்பக்கமாக வராது சொல்லலாம். நுனி வரிதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது பேர், இல்லைங்களா? சரிங்க, இப்போ வந்து நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க, எங்களால் வந்து கயிறில் டொய் நூலை வச்சு செஞ்சீங்க, எங்களுக்கு தெரியல, விசிபிளாக இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரிங்க, இப்போ பாருங்கள், இதுதான் வந்து நான் பயன்படுத்தக்கூடிய ஒரு கயிறுன்னு நான் வச்சுக்கிறேன், இல்லைங்களா? இப்போ ஏற்கனவே நான் வந்து கடையில் வாங்கிட்டு வந்த கயிறு, இது பெருசாக இருக்குது. எதுக்காக நான் போடுறேன் அப்படின்னு சொன்னால் இதை வச்சு போடும்போது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும், இல்லைங்களா? சரி, இப்போ நான் வச்சிருக்கக்கூடிய கயிறு இதுன்னு வச்சுக்கணும். நான் இந்த பைப்பு டொய் நூலாக வச்சுக்கிறேன். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கயிற்று ஒரு டொய் நூல், இது டொய் நூல் வச்சுக்கிறேன், இது கயிறு வச்சுக்கிறேன். இது மேலே என்ன செய்யணும் பாருங்கள், இது மாதிரி ஒரு வளையத்தை ஏற்படுத்தி வச்சுக்கிறேன். இந்த பைப்பில் இந்த வளையத்தை கொண்டு போய் இந்த பைப்பு மேலே அப்படியே வைக்கிறேன். பைப் மேலே வச்சு என்ன செய்கிறேன், கீழே ஒரு நுனியில் பெருசாக நீளமான ஒரு கயிறு வருது, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நுனி வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். இந்த நுனிக்கு மேல் பக்கமாக என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த பைப்பில் அழகாக வரி வரியாக நான் சுற்றி வரேன். வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள், உங்களுக்கு தெரிகிற மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அழகாக இதில் அழகாக சுற்றி வரேன். கீழே இருந்து மேல் பகுதிப்பா
நான் சுற்றி வரேன். நல்லா நெருக்கமாக நல்லா டைட்டாக அழகாக சுற்றி வரணும். சுற்றி வந்துருக்குங்களா? எஸ். இப்போ நம்ம இந்த வளையத்துக்குள்ளே நூல் போகிற மாதிரி இது மாதிரி வச்சுக்கணும். இந்த வளையத்துக்குள்ளே நூல் போகிற மாதிரி இது மாதிரி வச்சுக்கணும். திரும்ப நல்லா கவனிச்சிங்க. ஏற்கனவே ஒரு கயிறு நுனி வந்து கீழே இருக்குங்க. மேலே ஒரு வளையம் கொக்கி ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ என்ன செஞ்சால் சுற்றி வந்த கயிறு இருக்குது பாருங்கள், அதில் கொண்டு வந்து இந்த வளையத்துக்குள்ளே நான் விட்டு எடுத்துடுறேன். பாருங்க, இந்த வளையம் இருக்க பாருங்கள், இந்த வளையத்துக்குள்ளே விட்டு வெளிப்பக்கமாக இப்படி எடுத்துடுறேன். எடுத்துங்களா? சரிங்க. இப்போ ஒன்று செய்ய, அது தொய் நூல்னு வச்சுங்க. இப்போ என்ன செய்யணும், இந்த கீழே மேலே இருக்கிறத அப்படியே இந்த கொண்டையை அப்படியே விட்டுட்டு வளையத்தை விட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த கயிறை நம்ம இழுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது இழுக்கிறோம்னு வச்சிங்களேன். இப்போ என்ன செய்ய பாருங்க, மேலே இருக்கிற அந்த கயிறு முடிச்சு எங்கே போயிடுச்சு பாருங்கள். எஸ். இப்போ என்ன போயிடுச்சு பாருங்கள், அந்த சுற்றி வந்து பாருங்கள் வளையம் அதுக்குள்ளே போயிடுச்சு பாருங்கள். சுற்றி வந்து இல்லைங்களா, அந்த வளையத்துக்குள்ளே இந்த முடிச்சு போயிடுச்சு. இது ஒரு கயிறு. இந்த கயிற்று நுனியில் என்ன செய்ய வடிவரியாக சுற்றி கொண்டு வந்து நான் இது மாதிரி முடிச்சு போட்டேன். இந்த முடிச்சு எங்கே இருக்குது, மேலே வந்த கொக்கி எங்கே இருக்குது தெரியுங்களா? இது பாருங்கள், சுற்றி வந்த இந்த வளையத்துக்குள்ளே உள்ள நடுவில் போயிடுச்சு. ஏன், இந்த கயிற்றை பிடிச்சி நான் இழுக்கிறதுனால உள்ளே போயிடுச்சு. சரிங்க. இப்போ நமக்கு இது தேவையில்லை, இது தேவையில்லை. அதனால தான் என்ன செஞ்சுருக்கேன், இந்த நுனியை கட் பண்ணி எடுத்துடணும், இந்த நுனியை கட் பண்ணி எடுத்துடணும். ஏற்கனவே கயிறு இருந்தால் என்ன செய்யணும், நல்லா அழகாக பூ மாதிரி மலர்த்தி விடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னால் 2 பக்கமும் நீங்கள் கயிற்றில் போடணும். நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.